பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இன்றைய நாளின் வாழ்வு தரும் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் வார்த்தைக்கு நம்ம செல்லும்படியாக ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதத்தின் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது நம்ம பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எப்படிப்பட்டதான பாரங்களாக இருந்தாலும் சுமைகளாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்திலே நம்ம அதை கொடுக்கும்போது அவர் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாரங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பாரத்தை ஏற்றுக்கொள்வதன் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சரீரங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே காணப்படுகிற பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாரங்கள் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே சமாதானத்தோடு ஜீவிக்க முடியும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்லாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஜெபமாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு சமாதானத்தை தருவார், நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதல் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபித்து தொடர்ந்து இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம எல்லாரும் இந்த வேளையில் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வேளையில் கூட அப்பா நீர் தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி. ஆமென். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லியிருக்கிற இந்த வசனத்தினை நாங்கள் தியானித்து இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்கிறார்களோ, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பங்கெடுக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆமென் ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு விடுதலை உண்டாகும்படியாக தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய சுமைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே அவர்கள் தங்களை தாழ்த்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. பாரத்தை இறக்கி வைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வேளையில கூட நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே, 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 படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆமாண்டவரே, இந்த வேளையில் கூட அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய பாரங்களை நாங்கள் இறக்கி வைக்கும்போது நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா சுமைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விடுதலையை தர
நீர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறீர். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த வேளையில் கூட உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் வைக்கிறதான எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு அவர்களுடைய சுமைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் விடுதலையோடு அவர்கள் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய சமத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம வாசித்த வசனம் சொல்லுகிறது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் பாரத்தை நம்ம வைக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் அவைகளை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், சமாதானமின்மை, இப்படி அநேக காரியத்தின் நிமித்தமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாரம் காணப்படுகிறது. நம்முடைய சரீரத்திலே இருக்கிறதான பாரம் அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாற்றுவது லகுவான காரியம். நம்முடைய சரீரத்தில் ஒருவேளை நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் என்றால் நாம் நினைத்தால் நம்ம உழைக்காமல் இருந்து விடலாம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சின்ன சின்ன பலவீனங்கள் நம்முடைய சரீரத்தில் கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கு பிறகு மாறிவிடும். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதான பாரம் மாற்றப்பட வேண்டும் என்றால் அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனிடத்தில் போய் அவன் அதை கொடுத்து அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் விடுதலையாக்கப்படும் போதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்யான ஒரு விடுதலையை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இருதயத்தில் இருக்கிறதான பாரங்களிலும் மனிதர்களுடைய பாரங்கள் அநேக விதமான பாரங்கள் இருக்கிறது. அதை இரண்டு விதமாக நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம பிரித்து கொள்ளலாம். ஒன்று, உலகத்தின் மூலமாக வருகிறதான பாரங்கள், உலக கவலைகள். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய இருதயங்கள் பெருந்திண்டினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிறதான காரியத்தை குறித்ததான கவலைகள் மூலமாக நம்முடைய இருதயத்திலே அதிகமான பாரங்கள் ஏற்படும். உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட தேவைகள் காணப்படுகிறது, பெயர், புகழ், இப்படி அநேக விஷயங்கள் நம்ம உலகத்திலிருந்து வருகிறதான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிற அந்த காரியத்தை, தேவனுக்கு ஏற்ற காரியத்தை சிந்திப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாரம் ஏற்பட வேண்டும் என்றால், இந்த வேத வசனங்கள் இருக்கிறது அல்லவா, இதை நான் கை கொள்ள வேண்டுமே, இதை என்னால் கை கொள்ள முடியவில்லையே, இல்லாவிட்டால் அதிக நேரமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு பேசி ஜபிக்க முடியவில்லையே, துதிக்க முடியவில்லையே, இப்படிப்பட்டதான காரியத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாரம் ஏற்பட வேண்டும். உலகத்திற்குரியதான பாரங்கள் அநேகம் காணப்பட்டாலும் அவைகளையும் ஆண்டவர் நமக்கு சுகமாக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தர அவர் போதுமானவர். ஆனால் ஆண்டவருக்குரிய காரியங்களை குறித்ததான பாரம், தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்னவென்றால், தேவன் நம்மை ஆளுகை செய்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா காரியங்களையும் அவர் மூலமாக நம்ம நடத்தப்பட வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நம்ம இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு பெரிய ஒரு பாரம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்றால், அந்த பாரத்தின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சந்தோஷப்படுகிறவராகவும் இருப்பார். அப்படிப்பட்டதான ஒரு பாரம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். நிச்சயமாக ஒரு மனுஷன் நீதிமானாக வாழும்போது, இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனுஷன் நீதிமானாக வாழும்போதே அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாரங்கள் மாற்றப்படும். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம பார்க்கும்போது கூட அநேகர் இந்த நாட்களில் ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பாரத்தோடு உத்தமமாய் நடக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், ஏதோ ஒரு தேவன் இருக்கிறார், அவருக்கு நான் பயந்து அவரை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷன் நினைக்கும் போது கொஞ்ச நாளில் அவனுடைய வாழ்க்கையில் எப்படியாவது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவன் கேட்டுக்கொள்ளும்படியாக, அவனுடைய காதுகள் கேட்கும்படியாக ஆண்டவர் ஒரு ஸ்லாக்கியத்தை எப்படியாவது ஆண்டவர் அவனுக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். அதை அவன் கேட்கும்போது வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால தான் ஒரு மனுஷன் பிழைக்க முடியும். நீதிமான் நல்லவனாக இருக்கிறவன்
ஒரு உத்தமமாய் நடக்கிற ஒரு மனுஷன் தான் நீதிமான். விவிலியத்திலே, திருவிவிலியத்திலே நம்ம வாசிக்கும்போது அதற்கு என்ன ஒரு வார்த்தையை நம்ம அங்கே பார்க்க முடியும். திருவிவிலியத்திலே வாசிக்கும்போது நீதிமான் என்ற அந்த வார்த்தைக்கு நேர்மையாளர் என்கிறதான ஒரு வார்த்தை அதற்கு பதிலாக அங்கே சொல்லப்பட்டிருக்குது. நேர்மையாய் நடக்கிற ஒரு மனுஷன், நேர்மையாளர் அப்படிங்கிறதான வார்த்தை அநேக இடங்களிலே நீதிமான் என்கிற வார்த்தைக்கு பதிலாக அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்படி என்றால் நேர்மையாக இருக்கிற ஒரு மனுஷன்தான் நீதிமான். நேர்மையாக எந்த காரியம் என்றாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் அவன் எடுத்து, நான் அநியாயம் செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, இப்படியெல்லாம் அநேக அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அநேக இடங்களிலே அப்படிப்பட்டதான உத்தமமாய் நடக்கிறதான நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத அந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்தால், அவர்கள் ரட்சிப்படையும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். இப்போ நம்ம பார்க்கும்போது 2 விதமான பாரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அதோடு கூட ஆண்டவர் எப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் தள்ளாட விடமாட்டார். ஒரு சூழ்நிலை வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பயங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், கவலைகள் வரும்போது நம்ம அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் மாற்றி நம்மை தள்ளாட விடாமல் அப்படியே நம்ம சோர்ந்து போய் அமிழ்ந்து போக விடாமல் நம்மை தூக்கி எடுக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அப்படி நம்மை தூக்கி எடுப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகின்றது. அநேக இடங்களிலே நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 28 வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை குறித்ததான பாரம், அவரை குறித்ததான வாஞ்சை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமே, ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டுமே என்ற பாரம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் போது அது ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உலக பிரகாரமான பாரத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆனால் ஆண்டவருடைய பாரத்தை குறித்து வேதத்திலிருந்து 2 பாத்திரங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 2 பேருமே ஆண்டவரை குறித்த பாரம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். இயேசுவை குறித்த பாரம், அவருடைய வாழ்க்கையிலே அவருக்குரிய காரியங்களை தாங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட 2 மனிதர்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு சுட்டி காண்பிக்கிறேன். 2 பேருடைய பெயருமே யோசேப்பு என்றுதான் நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பனாராக இருந்த யோசேப்பு. அவரை குறித்து நம்ம வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் என்று சொல்லி யோசேப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யோசேப்புக்கு அடையாளம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீதிமானாயிருந்து என்று சொல்லுகிறதான வார்த்தை. பிரைஸ் லார்ட். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்தவர்கள், புதிதாக அறிந்தவர்களாக இருக்கலாம், அநேக நாட்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம், தலைமுறையாக ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு அடையாளம் தேவையாக இருக்கிறது. அந்த அடையாளம் நீதிமான் என்கிறதான அடையாளம் காணப்பட வேண்டும். உத்தமமாக நடக்கிற ஒரு மனுஷன் என்கிறதான அடையாளம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் அதுதான். நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். பாருங்க, அவர் அன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு உண்மை தெரியவில்லை. மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டிருந்தாள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றில் சுமக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. எந்த மனுஷனுடைய பலன் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறார். அதை யோசேப்பு அறியாதிருந்தார். அவருக்கு அதை குறித்ததான சரியான தெளிவு முதலாவது கிடைக்கவில்லை. தூதன் வெளிப்படவில்லை, அவருக்கு சொல்லவில்லை. அதுக்கு முன்பதாக அவர் நினைக்கிறார், நம்ம இதை ரகசியமாக அப்படியே நம்ம தள்ளிடலாம், இந்த உறவு நமக்கு தேவையில்லை, இனி இந்த குடும்ப உறவில் நம்ம இருக்கக்கூடாது, இந்த குடும்பத்தை நம்ம இனி இது பண்ண முடியாது, அதில் இருந்து நம்ம ஜீவிக்க முடியாது என்ற சூழ்நிலைக்கு அவருடைய சிந்தை செல்லுகிறது. பிரைஸ் லார்ட். பாருங்கள், சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான சில காரியங்கள் கூட
அது நம்முடைய லாபத்துக்காக இல்லாமல் மற்றவர்களுடைய நலனை கருதி ஒரு காரியத்தை செய்வதுதான் நம்ம ஆண்டவருக்காக செய்கிற ஒரு காரியம். இன்றைக்கு ஆண்டவருக்காக நான் எதையாவது ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னால் அது சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்முடைய சுயம் அதில் இருக்கக்கூடாது. நம்முடைய காரியம், என்னுடைய காரியம் அப்படின்ட்டு மட்டும் அது இல்லாமல் மற்றவர்களை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம் அதில் இருக்குது என்றால் அதில் ஆண்டவருடைய காரியம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம சிந்தித்து கொள்ளலாம். மற்றவர்களுடைய வாழ்க்கை குறித்ததான கரிசனை, அக்கறை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அது ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம், தேவனுக்கு உகந்த ஒரு காரியம். இவர் என்ன செய்கிறார்? மரியாளை ரகசியமாய் தள்ளிடலான்னு நினைக்கிறார். ஏனென்றால் அது ஒரு பெரிய ஒரு பாவமாக அந்த நாட்களிலே கருதப்பட்டது. உபாகமம் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்திலே லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதல் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் என்று சொல்லி உபாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது யோசேப்பு இதை குறித்து தான் அவர் காண்கிறார். ஒரு தவறான ஒரு காரியம் என்று சொல்லி அவர் நினைத்து கொள்ளுகிறார். உண்மை என்ன என்று சொல்லி அவருக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட, அப்படி இருந்தும் கூட இந்த பிரமாணத்தை வச்சு தான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி அவர் நிற்கவில்லை. இந்த உபாகமம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாய பிரமாணத்தை வைத்து தான் நான் அவளை தள்ளி விடுவேன், எல்லார் முன்பதாக அவமானப்படுத்துவேன், கல்லறிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவர் ஒருபோதும் அங்கு நிற்கவில்லை. யோசேப்பினுடைய குணம் அதுதான். ஏன் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு நீதிமான் என்கிறதான பெயர் அவருக்கு கிடைத்தது என்றால் அவர் ரகசியமாக அந்த காரியத்தை நம்ம யாருக்கும் தெரியப்படுத்தாமல் அதை நம்ம ரகசியமாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறார். ஆனால் உண்மை தெரிந்த பிற்பாடு அவர் சேர்த்து கொள்ளுகிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு பிற்பாடு அவருக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணம் படைத்தவர் தான் இந்த யோசேப்பு. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயரை பாருங்க, நீதிமான் என்கிறதான. நீதிமானை ஆண்டவர் ஒருபோதும் தள்ளாட விடுவதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம தள்ளாடுவது என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு சிந்தை, ஒரு பாரம், எப்போது பார்த்தாலும் ஒரே கவலை, எப்போது பார்த்தாலும் எதையோ ஒரு காரியத்தை குறித்ததான ஒரு பாரம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்தில் அதை இறக்கி வைத்திருங்க. ஆண்டவர் அதற்கு பின்பதாக நம்முடைய உள்ளத்திலே அவர் வாசம் செய்யும் போது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அந்த தெய்வீக சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். யோசேப்பு அந்த ஒரு உத்தமமான ஒரு மனுஷனாக அந்த சூழ்நிலையில் அவர் நடந்தது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக அவர் சமாதானமாக ஜீவித்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது அப்படிப்பட்டதான ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அது நம்முடைய வாழ்க்கையை மிகவும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். பாருங்க, இதே போல இன்னொரு யோசேப்பையும் நம்ம பார்க்க முடியும். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அவரை குறித்து நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 23ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான், அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, யோசேப்பு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், இங்கே இருக்கிற யோசேப்பு உத்தமனும் நீதிமானாக இருக்கிற ஒரு மனுஷனாக அங்கே காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இவரை குறித்து மற்ற சுவிசேஷகர்கள், லூக்கா அவரை நீதிமான் என்று சொல்லுகிறார். மற்ற சுவிசேஷகர்களில் யோவான் சொல்கிறார், இவர் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனமாய் இருந்த யோசேப்பு என்று சொல்லி அவரை குறித்து குறிப்பிடுகிறார். இப்படி யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த யோசேப்பு, அரிமத்தியா ஊரை சார்ந்த இந்த யோசேப்பு இயேசுவுக்கு ரகசியமாக சீஷனாக இருக்கிறவர். இவர் வெளியரங்கமாக தன்னை சீஷன் என்று சொல்லி மக்கள் அறியும்படியாக, எல்லா ஜனங்களும் எல்லாரும் அறியும்படியாக தன்னை நீதிமான் என்றோ தன்னை நல்லவன் என்றோ இல்லாவிட்டால் தன்னை குறித்ததான எந்த காரியத்தையும் அவர் வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷனாக அவர் இல்லை. அவரை பார்க்கும்போது அவர் தன்னை குறித்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வாழுகிற ஒரு மனுஷன். ஆனால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனாக இருக்கிறார். முதலாவது அவர் ஒரு பயப்படுகிற ஒரு சுபாவம் உள்ளவராக இருந்திருக்கலாம். ஆண்டவருடைய சீஷர்களோடு கூட அவர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் செல்லுகிறதான ஊழியங்களிலே அவர் பங்கில்லாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் செல்லுகிற இடங்களுக்கெல்லாம் அவர் போகவே இல்லை. அவர் ஒரு இடத்துல இருக்கிறார், அவருக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது,
ஐஸ்வர்யவானாக இருந்த பிற்பாடும் கூட இயேசுவுக்கு ஒரு மனுஷன் சீஷனாக இருக்க முடியுமா என்று சொல்லி நம்ம சிந்தித்தால் நிச்சயமாக இருக்க முடியும். ஐஸ்வர்யவான் பரலோகத்திற்கு போக முடியுமா? நிச்சயமாக போக முடியும். எப்படி போக முடியும்? ஐஸ்வர்யவானுக்கும் ஆண்டவரை குறித்ததான பாரம் அவனுக்கு காணப்படும் என்றால், ஆண்டவரை குறித்ததான ஒரு வாஞ்சை, ஆண்டவருக்காக நான் எதை செய்ய வேண்டும், எப்படி என்னென்ன காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு வாஞ்சையும் பாரமும் தாகமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் நிச்சயமாக ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவித்து ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவன் போக முடியும். பாருங்க, இந்த யோசேப்பு ஒரு நல்ல ஒரு ஆஸ்தி உள்ளவன், ஐஸ்வர்யம் உள்ளவன், எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அநேக சொத்துக்களுக்கு சொந்தக்காரர். முதலாவது பிரதானமான காரியத்தை பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார் என்றால், இயேசுவின் சரீரத்தை குறித்ததான அந்த கரிசனை, அதை கரெக்டாக சரியான நேரத்தில் போய் பிலாத்துவுக்கு முன்பதாக நின்று அதை அந்த நேரத்தில் எல்லா சீஷர்களும் போயிட்டாங்க, மற்ற சீஷர்கள் யாரும் அங்கே இல்லை. இவர் ஒருவர் தான் ரகசிய சீஷன். ஆனால் இவர் அந்த இடத்துல சரியாக போய் நிற்கிறார், சரியான நேரத்தில் போய் நிற்கிறார். ஆண்டுடைய சரீரம், ஆண்டுடைய ஆவி அவர் சொல்றார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புவித்து விட்டார். ஆனால் இப்பொழுது சரீரம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதை குறித்ததான கரிசனை மற்ற சீஷர்களுக்கு இல்லை, அவரோடு கூட இருந்தவர்களுக்கு, அவரோடு கூட வாழ்ந்த யாருக்குமே இல்லை. ஆனால் இந்த யோசேப்புக்கு அந்த கரிசனை காணப்பட்டது. இந்த சரீரத்தை நான் பாதுகாக்க வேண்டும், இதை ஒரு சரியான இடத்துல நான் கொண்டு போய் நான் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறதான வாஞ்சையும் பாரமும் அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்தது. பாருங்க, பிரைஸ்லா, அதுதான் ஒரு விலையேற பெற்ற ஒரு குணம். அப்படிப்பட்ட ஒரு நீதிமானுடைய அந்த குணத்தை நம்ம அதில் பார்க்க முடிகின்றது. அந்த சரீரத்தை அப்படியே அவர் எடுக்கிறார். தன்னுடைய கல்லறையில், விலை உயர்ந்த கல்லறை, மற்ற கல்லறைகளைப் போல அல்ல. இது மட்டுமே ஒரு பெரிய ஒரு ரூம், பெரிய ஒரு அறை போல் அந்த கல்லறை காணப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டதான் அந்த கல்லறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை கொண்டு போய் வைத்து 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்தது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்தார். ஆனால் தன்னை குறித்ததான எந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் ரகசியமாக கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஐஸ்வர்யம் நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய ஐஸ்வர்யம் நம்முடைய சுயத்திற்காக செலவழிக்கப்படாமல் நம்முடைய ஐஸ்வர்யத்தை கொண்டும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பணத்தை வைத்தோ எதை வைத்தோ நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம ஆண்டவருக்கு எதையாவது செய்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நேரத்தை செலவிடலாம், நம்முடைய பணத்தை செலவிடலாம், ஆஸ்தியை செலவிடலாம். இப்படி அநேக காரியங்களை நம்ம ஆண்டவருக்காக செலவிட்டு ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஆனால் நம்ம மகிமைப்படுத்தும் போது அதன் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவர் முதலாவது ஒரு ரகசிய கிறிஸ்தவனாக இருந்தது உண்மைதான், ரகசியமாக இயேசுவுக்கு சீஷனாக இருந்தது உண்மைதான். ஆனால் நாட்கள் சென்ற பிற்பாடு அவர் செய்த காரியம் என்னவென்றால், அவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு 2 தேசங்களுக்கு அவர் போகிறார். ஜெர்மனி, இங்கிலாந்து, இந்த 2 தேசங்களுக்கும் அவர் சென்று ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறார். கிட்டத்தட்ட 18,000 ஜனங்கள் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 18,000 பேர் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் அந்த இங்கிலாந்து தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக முடியாது. இன்றைக்கு இங்கிலாந்து என்கிறதான தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமாக காணப்படுவதற்கு அவர் செய்த ஒரு ஊழியம், அந்த தேசத்தில் அவர் செய்ததான ஊழியத்தின் நிமித்தமாக அங்கே கிறிஸ்தவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பற்றி சிந்திக்கும் போது ஒருவேளை நம்ம ஒரு ரகசியமாக கிறிஸ்தவராக இருந்திருக்கலாம், ரகசியமாக ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்திருக்கலாம். நம்ம பொட்டு வச்சிருக்கலாம், கம்மல் பொட்டுலாம் வச்சு பூவெல்லாம் வச்சு நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களைப் போல வெளியரங்கமாக நம்மை காண்பிக்காமல் பல நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். அப்படி நீங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து அந்த ரகசியமான கிறிஸ்தவர்கள் என்கிறதான அந்த அடையாளத்திலிருந்து மாறி முழுமையாக நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்ம ஜீவிக்கும்படியாக, முழுமையாக ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்யும்படியாக தேவன் நம்மை எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாக தேவன் நம்மை மாற்றுகிற சூழ்நிலைக்கு தேவன் நம்மை கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை நம்ம வைத்து விட்டால் போதும். அவர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு வேதத்திலிருந்து 2 பாத்திரங்களை குறித்து நம்ம பார்த்தோம். முதலாவது
யோசேப்பு தான், இரண்டாவதும் யோசேப்பு தான். ஆனால் இந்த 2 பேருமே நீதிமான் என்கிறதான பெயர்கள் உடையவர்களாக இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலும் யோசேப்பு இருந்தார். அநேக இடங்களில் பார்க்கும்போது இந்த யோசேப்பு என்கிறதான பெயரை உடையவர்கள் நல்லவர்களாக நீதிமான்களாக இருக்கிறார்கள். நம்முடைய பெயர் ஒரு முக்கியமான ஒரு காரியம் அல்ல, ஆனால் நீதிமான் என்கிறதான அடையாளம் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. ஆண்டவரை நம்ம சுமக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருடைய காரியத்தில் நம்முடைய நேரத்தை நம்முடைய காரியங்களை செலவிட வேண்டும் என்றால் நமக்குரிய அடையாளம் நீதிமான் என்கிறதான அடையாளம் காணப்பட வேண்டும். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பாரத்தோடு இப்படிப்பட்டதான ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டுமே, இப்படிப்பட்டதான ஒரு அடையாளம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டுமே என்று வாஞ்சையோடு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய சுமைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய குணத்தை, அவருடைய ஐஸ்வர்யத்தை, அவருடைய ஐஸ்வர்யமாகிய அந்த குணங்கள், கனிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆவியின் கனிகளினாலே கர்த்தர் நம்மை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம கேட்ட இந்த வார்த்தையிலே 2 பாத்திரங்கள், இந்த 2 பேருமே நீதிமான் என்ற அடையாளம் உடையவர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா ஜீசஸ், thank you Lord. அப்பா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் இருக்கிறதான பாத்திரங்களைப் போல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றப்பட வேண்டுமே என்ற வாஞ்சையோடு யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரை தேடுகிறார்களோ, ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமா இருந்தான் என்று சொல்லி யோசேப்பை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல உம்முடைய ராஜ்யம் எங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும், அதை குறித்ததான வாஞ்சையோடு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் தொடுவீராக. ஆமென். எப்படிப்பட்டதான பாரத்தோடு இருந்தாலும் இன்றைக்கு அந்த பாரம் எல்லாம் மாற்றப்படட்டும். ஒருவேளை அநேக பாடுகள் நிமித்தமாக, குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள் நிமித்தமாக நம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்களோ, அமர்ந்திருந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பாரங்களையும் கர்த்தர் மாற்றி இந்த வேளையில் ஒரு பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக தகப்பனே. ஆமென் ஸ்தோத்திரம். இருதயத்தில் சமாதானம் உண்டாகட்டும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாலையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா ஜெயம், அல்லேலூயா அதிவேகமாய் செயல்படுவோம்.